டேய் அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னத்தை உருட்டிட்டு இருக்க? அச்சச்சோ, அப்பா பார்த்துட்டாரே, நம்ம மாட்டிக்கிட்டோமே. என்ன சொல்லி தப்பிக்கலாம்? அப்பா அப்பா, இவன் தான் டெய்லி ஹார்லிக்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டு காலியாக்குறான்ப்பா. ஆனா அம்மா கிட்ட போய் சொல்றான், ஐயோ நான் தான் ஹார்லிக்ஸ் எடுத்து எடுத்து சாப்பிட்டேன், காலி பண்ணணும்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். டெய்லி நீ தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதா? நான் என்னமோ நம்ம பாப்பா தான் சாப்பிட்றான்னு நினச்சிட்டு இருந்தா, நீ இப்படி இவ்வளோ பெரிய பையனாக இருந்து இப்படி திருடி சாப்பிட்றிய? உனக்கு அறிவு இல்லையா? இப்படிதான் தப்பிக்க நம்ம ஏதாட்டும் யோசிச்சு பிளான் பண்ணி தப்பிக்கணுமே. என்ன செய்ய? பாரு பாரு, இன்னைக்கு அம்மா வரட்டும், உன்னை வச்சு செய்யறோம். நானும் அப்பாவும் சேர்ந்து. இவெல்லாம் நான் திருடி சாப்பிட்டேன்னு நீ போய் தானே சொன்னேன். பாரு அப்பா அப்பா, நான் இனிமே திருடவே மாட்டேன்ப்பா. என்ன அம்மாட்ட சொல்லி கொடுக்காதங்கப்பா. அம்மா வந்தா மிளகாவை கண்ணுல வச்சிருவாங்கப்பா. ப்ளீஸ் அப்பா, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா இவனை விடவே கூடாதுப்பா. இவனை அம்மாட்ட சொல்லி கண்டிப்பா கண்ணுல மிளகா வைக்கணும். இல்லைன்னா இவன் இதே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு யாரு மேலேயாவது பழிய போடுவான். சரி இனிமேல் இது மாதிரி திருடாத. இப்படி திருடுனா பிறகு பெரிய பையனான பிறகு திருடனா மாறி போயிடுவேன். அப்பா நான் இனிமே ஒண்ணுமே திருட மாட்டேன்ப்பா. இது ஹார்லிக்ஸ்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் எடுத்து எடுத்து சாப்பிட்டேன். இது திருட்டல்லப்பா. திருடிக்கிட்டே இவ்வளவு போய் சொல்றியே, திருடாம போய் எவ்வளவு போய் சொல்லுவேன். சரி விடுங்க. இதுக்கப்புறமா அவன் திருட மாட்டான், அவன் திருந்திடுவான். இல்லைன்னா அவங்க அம்மா அவளை வச்சு செஞ்சிருவான்.